ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் லாஹூத் அண்ட் யூ வாட்சிங் எல்எம் விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம் இன் ரீசன்ட் டைம்ஸ், கூலி. அந்த படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் அஸ் அ ஜென்ரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ இன் எஸ்பெஷலி. ஸோ படம் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸில் லோகேஷ் அந்த படத்தை ஸ்டேஜ் பண்ணி அந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸோட லைஃப் ஸ்டைலை ரிவீல் பண்ணி அவங்க யார், என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் காட்டி ஒரு 20 மினிட்ஸ் அவங்கள ஸ்டேஜ் பண்ணுறதுனால அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். தென் இட் வில் ட்ராவல் அலாங் வித் ஹீரோஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படியே நகர்ந்து போயிட்டு ப்ரீ இன்டர்வல் வரும். ப்ரீ இன்டர்வல் இஸ் அ ப்ரிட்டி ஹை மூமெண்ட். அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அந்த ப்ரீ இன்டர்வல் மூமெண்ட்டை. தென் தேர் கம்ஸ் அ செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் இப்படி இருந்த ஒரு மார்க் அப்படியே டவுன் ஆகி அப்படியே லோவாக போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு அதுக்கடுத்து அங்கங்கே ஃபேன்ஸ்க்கான மூமெண்ட்ஸ் வரும். உபேந்திராவோட என்ட்ரி, இது எல்லாமே நல்லா இருந்தது படத்தில். பட் இதுக்கு முன்னாடி இருந்த லோகேஷோட படங்களில் இருந்த அந்த ஒரு பஞ்ச் மிஸ் ஆகுது. அது எதனால் மிஸ் ஆகுது என்னன்னு தெரில. பட் ஐ ஃபெல்ட் லைக் தட். ஓகே, இதுதான் அவர் ஒரு ராவான படத்தை ஒரு எமோஷ்னல் கலந்து கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. பட் அது எப்படி டெலிவர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஜென்ரல் ரிவ்யூலாம் பார்த்தாச்சா? Let's get into the roast of this movie. இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ there was a hype. லோகேஷ் கனகராஜ் ஒரு புது டேரக்டர், ஒரு யங் ஜென்ரேஷனல் டேரக்டர், அவர்கிட்ட இருந்து ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சுன ஒரு மூவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு உள்ளே போய் உட்காரோம். அதை உட்கார்றதுக்கு முன்னாடியே நிறையா இன்டர்வியூவர்ஸ் லோகேஷ் அப்படின்னு ஸ்ட்ரா போட்டு உரியறதுக்கு நிறையா ட்ரை பண்ணாங்க. அந்த ஆளும் அப்படியே மிட்டாக சொல்லிட்டு போயிட்டார். ட்ரெய்லர் வந்தப்போ சர்ரா ஏதோ பொறி தட்டுது அப்படின்ற மாதிரியே இருந்த ஒரு ட்ரெய்லர். அதுக்கடுத்து இந்த சமூகம் இருக்குல்ல, FB ஆன்லைன் சமூகம், ட்விட்டர் ஆன்லைன் சமூகம், அவங்களாம் என்ன சொல்லி மனசு தேத்திக்கிட்டாங்க அப்படின்னா, லோகேஷ் ட்ரெய்லரை மிட்டாக கொடுத்துட்டு படம் ஹையாக வைக்கணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைக்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர் விட்டார் அப்படின்னாங்க. உள்ளே போய் இன்னைக்கு காலையில் அதை நம்பி, ஈவன் தோ ஐ எம் அ ஃபேன் ஆஃப் லோகேஷ் கனகராஜ், வெரி பிக் ஃபேன் ஆஃப் லோகேஷ் கனகராஜ், ஸ்டில் ஐ ஹாவ் டு சே த ட்ரூத். இந்த படம் ரோஸ் பண்ணுறதுக்கான அத்தனை தகுதிகளையும் அத்தனை குவாலிட்டிஸையும் கொண்டுள்ள ஒரு படமாக இருக்குது. ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கண்டென்ட்ஸ் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்த லோகேஷ் கனகராஜோட படத்தில் அந்த ஹீரோ அவரை சுற்றி அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுருக்க மாட்டார். அவர் அந்த படத்தில் இருக்க எல்லா கேரக்டர்ஸையும் வச்சு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுருப்பார். பட் இந்த படத்தில் ரஜினி ஹீரோங்கிற ஒரே ரீசன்னால் அவரை சுற்றி மட்டுமே அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், மாஸாக இருக்கட்டும், கிளாஸாக இருக்கட்டும், அவரை சுற்றி தான் அது நடக்கிறது எல்லாம். அப்படி ஒரு படத்தை தான் கொடுத்து நம்மளை ஏமாத்திருக்காரு இந்த விஷயத்தில். ஐ வாஸ் வெரி 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 ஃபக்கிங் டிசப்பாயிண்டட் பிகாஸ் ஐ ஹேட் த எக்ஸ்பெக்டேஷன் வெரி ஹை வென் திஸ் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் கேம். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸு ஸ்லோவாக ஆவரேஜாக இருந்துச்சு. ஏன்னா படம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்க போகுதான்னு லைட்டாக கொஞ்சம் அந்த பொறி தட்டுச்சு. ஆனால் அதுக்கடுத்து அந்த எப்படியோ தட்டி முட்டி அந்த ப்ரீ இன்டர்வலுக்கு ஒரு ஹைக்கு கொண்டு அந்த ஹையில் முடித்தார். ஓகேடா, செகண்ட் ஹாஃபில் நல்லா இருக்கும் படம் அப்படின்னு நினச்சிட்டு போய் உட்கார்ந்தா, த பிளடி கர்ஸ் ஆஃப் காலிவுட், த செகண்ட் ஆஃப் கர்ஸ் ஸ்டில் கோயிங் அண்ட் ஸ்டில் ஹாண்டிங். எப்படின்னா, நல்ல தட்டு நிறைய சோத்தை போட்டுட்டு நீ இதை இதில் இவ்வளோ தான் சாப்பிட்ணும் அப்படிம்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது ஒரு படம் இது. செகண்ட் ஹாஃபில் ஸ்டோரி எங்கே போகுதுன்னே தெரில. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்டேஜ் பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஸ்டோரி இதுதான் ஸ்டேஜ் பண்ணிட்டாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் இங்கே போகுதா ஸ்டோரி, இதுக்கடுத்து இங்கே போகுதா, ஒரு நான் லீனியர் டைப் ஆஃப் ஸ்டோரியை ட்ரை பண்ணார். அந்த நான் லீனியர் டைப் ஆஃப் ஸ்டோரி மாநகரமில் ஒர்க் ஆச்சு, கைதியில் ஒர்க் ஆச்சு, மாஸ்டர்லேயும் எல்லாத்துலேயுமே அந்த நான் லீனியர் டைப் ஸ்டோரி ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இங்கே இட்ஸ் லைக் ஒரு 10% கூட ஒர்க் அவுட் ஆகலை. அது ஏன்னு தெரில, எனக்கு இதை சொல்லலாமோன்னு தெரில. இது இவரோட ஸ்டோரியை ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்களா,
ப்ரொடக்ஷன் ஹவுஸில் சொல்லி ஆல்ட்ரு பண்ணாங்களா, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்து இதை வந்து இதெல்லாம் ஆட் பண்ணணும், ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும், நீங்கள் ஏ ரேட்டட் ஃபிலிமாக எடுக்கிறீங்கன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன், அந்த ஏ சர்டிஃபிகேஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த படத்தில் வர ஒரே ஒரு டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி மூலயமா என்ன நடக்குதுங்கிறத பிளர் பண்ணாமல் காட்டணுங்கிறதுக்காகவே ஏ சர்டிஃபிகேஷன் வாங்கின மாதிரி இருக்குது. திஸ் இஸ் நாட் அ பிளடி ஏ சர்டிஃபிகேஷன் ஃபிலிம். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து நீங்கள் நினைப்பீங்க, கிளைமேக்ஸ் வரப்போகுது, கிளைமேக்ஸ் வரப்போகுது, இவங்க வரப்போகிறாங்க, அவங்க வரப்போகிறாங்கன்ட்டு. அந்த இடத்துலலாம் ஒரு சுத்தலை போட்டு அந்த சுத்தலில் போய் நம்ம மாட்டி நம்ம மண்டை குழம்பி பைத்தியம் முடிச்சு தேட்டரில் உட்காந்துருக்கவே எப்படா எஞ்சி வெளியே போகலான்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க வந்து படத்தை இழுன்னு இழுத்து ஜவ்வாக இழுத்துருக்காங்க செகண்ட் ஹாஃபில். லிட்டரலாக என்னால் வந்து உள்ளே உட்காந்துருக்க முடியல. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி மை பாயிண்ட் ஆஃப் வியூ விச் ஐ எம் ரோஸ்டிங் நவ். ஃபர்ஸ்ட் படத்தில் இருக்க பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, ஷோபின், தென் நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜோட ரோல் உள்ளே இருந்தது ரொம்ப கம்மி டைம். பட் நாகார்ஜுனா ஹி இஸ் டன் இஸ் பார்ட் வெரி வெல் அஸ் அ வில்லன். நல்லா இருந்தது அவரை பார்க்குறதுக்கு. ஸ்க்ரீனில் அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருந்தது. அவரை பார்க்கும்போது ஒரு சைக்கோபாத், கிட்டத்தட்ட ஒரு சைக்கோபாத் மாதிரி தான். அவன் அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது நம்மளுக்கும் கணிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சைக்கோபாத்தை தான் நாகார்ஜுனாவை காட்டினது, விச் வாஸ் டன் இன் அ வெரி குட் மேனர். உபேந்திரா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு அவரை பற்றின டீட்டெயில்ஸே தெரிய வரும். அது நல்லா இருந்தது. அண்ட் லோகேஷ் வந்து 2-3 இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தார், அமீர் கான் வந்து இந்த படத்தில் இருக்கிறதுக்கான ப்ரெசன்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னாரு. ஐ நெவர் டேம் ஃபெல்ட் எனிதிங் லைக் தட் until and unless the movie goes to the climax. Seriously, very disappointed on that. Lokesh should have chosen his words very carefully while giving those interviews. And நாகார்ஜுனா வந்து ஆடியோ லான்ச்சில் சொன்னப்பயே யோசித்தேன், இது 100 பாஷாவுக்கு சமம் இந்த ஒரு கூலி அப்படின்ட்டு. அப்பயே லைட்டாக பொறி தட்டுச்சு. இருந்தாலும் மனசை தேத்திக்கிட்டே லோகேஷ் கனகராஜ் படம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுன்ட்டு பட் செஞ்சுட்டாங்க. அப்புறம் என்னமோ சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஆமீர் கான் வந்து எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன் அன்வான்ட் ஆணி அதெல்லாம்? ஆமீர் கான் எதுக்கு இந்த படத்துக்குள்ளே வந்தார், எதுக்கு அவர் அங்கே கிளைமேக்ஸில் கொண்டு வந்தீங்க, எனக்கு எதுவுமே புரியலை. ஏன் லோகேஷ், ஏன்? ஐ நெவர் எவர் இமேஜின்ட் இன் மை வைல்டஸ்ட் ட்ரீம்ஸ் தட் I'll roast a Rajini film like this. I'll roast a Lokesh Kanagaraj film like this. A simple revenge story, and I thought the screenplay will help the movie, but neither it did. That's the thing. மொத்தத்தில் இந்த கூலி படம் எப்படின்னா, கலெக்ஷன் வைஸ் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணும், பட் கிரிட்டிக் வைஸ் இட்ஸ் அ பிக் டவுன். ஏன்னா இவன் திட்டுறது மட்டும் திட்டிட்டு சொல்கிறது மட்டும் சொல்லிட்டு ஓட்டான்னு இருக்காங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா நிறைய பேர் படமே பார்க்காம இருப்பீங்க. யாரோட கண்ணிலையாவது தப்பி தவறி இந்த ரிவ்யூ வீடியோன்றது பட்டுச்சு அப்படின்னா அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஸ்பாய்லர்ஸ்லாம் இருக்கக்கூடாதுல்ல. அதனால தான் எந்த சீன்ஸையும் ரிவீல் பண்ணல. மற்றபடிக்கு சீன்ஸ் தெரியாமலாம் நான் பேசலை. நான் காலையில் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு இருந்திருக்கேன். வேணும்னா ப்ரூஃப் வேணும்னா கீழே இந்த வீடியோவில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஆட் பண்ணுறேன். நான் படத்துக்கு போயிட்டு வந்த டிக்கெட் ஸ்க்ரீன்ஷாட்டை. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ கடிப்பாங்க, அந்த மென்டல் ஹோஸ்ட்டில் இருக்கவங்கலாம் வந்து கடிப்பாங்க. எப்படி கடிப்பாங்க? ஏன்னா படமே பார்க்காம வந்து ரிவ்யூ சொல்கிறான், விஜய் ஃபேன்னு சொல்லியிருக்கான், ஸோ அதனால நெகட்டிவ் ரிவ்யூ ஸ்ப்ரெட் பண்ணுறான் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கடிப்பீங்க. நான் படத்தை பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணணும், நான் என்னெல்லாம் உள்ள வேதனை அனுபவிச்சனோ அதெல்லாம் தான் இங்கே வீடியோவில் வந்து கொட்டியிருக்கேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூவில் சந்திக்கலாம். Until and unless, this is Lahut and you're watching LM Vlogs. Bye bye.